ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது திருக்கண்ணப்பதேவர் திருமரம். 11ஆம் திருமுறையில் ஒரே பெயரில் அமைந்த நூல்கள் 2. அதுதான் கண்ணப்பதேவர் திருமரம். ஒன்று நக்கீரரால் இயற்றப்பெற்றது, மற்றொன்று கல்லாட தேவநாயனாரால் இயற்றப்பெற்றது. நக்கீரர் பாடியருளிய 10வது நூல் திருக்கண்ணப்பதேவர் திருமரம். மரம் என்றால் வீரம் என்பது பொருள். 63 நாயன்மார்களில் ஒருவராகிய கண்ணப்ப நாயனார் தம்முடைய கண்ணை இடந்து சிவபெருமானுக்கு கப்பிய மாபெரும் வீரத்தை செய்தவராதலின் அவர் மீது மரம் என்னும் இப்பாட்டு பாடப்பெற்றது. 188 அடிகளை கொண்ட இந்த நூல் ஆசிரியப்பாவாலே ஆகியது. சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடிய கண்ணப்ப நாயனார் புராணத்திற்கு இந்த பாடல்தான் ஆதாரமாக அமைந்தது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான குறிப்பாகும். இந்த நூலில் கண்ணப்ப நாயனாரின் பிறப்பிடம், பெற்றோர் இளமை பருவம், காலத்திநாதனுக்கு கண்ணப்ப நாயனாரின் பூசனை, சிவகோசரியாரின் பூசை ஆகியவற்றை நக்கீரர் நமக்கு விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். பொத்தப்பி நாட்டில் உள்ளது உடுப்பூர். அங்கு வாழ்ந்த வேடர்களுக்கு தலைவன் நாகன், அவன் மனைவி தத்தை. அவர்களுக்கு முருகன் அருளால் ஒரு ஆண்மகவு பிறந்தது. திண்ணன் என்னும் பெயர் கொண்ட அந்த குழந்தை 16 வயது நிரம்பியவுடன் வேடர் குலத் தலைமையை திண்ணனுக்கு அளித்தார். குல வழக்கப்படி நாகன், காடன் என்னும் இருவர் பின்தொடர திண்ணனார் கன்னி வேட்டைக்கு புறப்பட்டார். அதாவது முதல் வேட்டைக்கு புறப்பட்டார். ஒரு பன்றியை பின்தொடர்ந்து ஓடினார். வெகு தொலைவு ஓடிய அந்த பன்றி களைத்து ஒரு புறம் ஒதுங்கி நின்றது. திண்ணனார் அதை கொன்று வீழ்த்தினர். காடனை நோக்கி பன்றியை சுட்டு வைக்க சொல்லிவிட்டு நாணனுடன் பொன்முகலி ஆற்றுக்கு திண்ணனார் நீர் பருகச் சென்றார். பின்னர் காளத்தி மலைக்கு சென்று திருக்காலத்திநாதரை கண்டதும் அன்பே உருவானார். ஓடி சென்று தழுவினார். நாணன் மூலம் ஒரு அந்தணர் செய்த பூஜை முறையை கேட்டு தானும் பூசித்திட எண்ணினார். காடன் இருக்குமிடம் சென்று பன்றி இறைச்சியில் சுவையானவற்றை சுவைத்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டார். தன் தலையில் காட்டுப்பூக்களை சொருகி கொண்டார். பொன்முகலி ஆற்று நீரை வாயில் எடுத்துக்கொண்டு குடுமித்தேவரை அணுகினார். கால் செருப்பினால் பழைய பூக்களை அகற்றி வாயிலுள்ள நீரை உமிழ்ந்து நீராட்டி தன் தலையிலுள்ள பூக்களை சூடி ஊன் அமுதத்தை ஊட்டினார். இரவு முழுவதும் இறைவனுக்கு காவல் புரிந்தார். மறுநாள் காலை சிவபெருமானுக்கு படைத்திட உணவு தேடிச் சென்றார். அங்கு வழக்கமாக பூஜை செய்யும் சிவகோசரியார் இறைவன் திருமுன் இறைச்சி கிடப்பதை பார்த்து வரைந்து சுத்தம் செய்து ஆச்சார முறைப்படி பூசித்து சென்றார். இவ்வாறு இருவரும் மாறி மாறி பூசித்து 5 நாட்கள் கழிந்தன. 5ஆம் நாள் இரவில் சிவகோசரியார் கனவில் இறைவன் தோன்றி, அவன் வடிவமெல்லாம் நம்மிடம் கொண்ட அன்பு, அவன் செய்கையெல்லாம் நமக்கு இனியன, நாளை காலை வந்து ஒளிந்திருந்து அவன் செயலை காண்பாய் என அருள் புரிந்தார். 6ஆம் நாள் காலை திண்ணனார் வழக்கம்போல் இறைவனுக்கு ஆவணக் கொண்டு வர புறப்பட்டு சென்றார். சிவகோசியார் பூசை முடித்து இறைவன் ஆணையின் வண்ணம் ஒளிந்திருந்தார். தீச்சகுனை கண்ட திண்ணனார் விரைந்து மீண்டார். சிவபெருமான் வலக்கண்ணில் குருதி வடிவது கண்டு திண்ணனார் பதறி கதறினார். மூலிகைகளும் சாறு பிழிந்தும் குருதி வடிவது நிற்கவில்லை.
ஊனுக்கு ஊனெனும் பழமொழி நினைவுக்கு வர தம் வலக்கண்ணை தோண்டி காலத்தியப்பர் கண்ணில் அப்பிட இரத்தம் நின்றது. திண்ணனார் மகிழ்ந்தார். அப்போது பெருமானின் இடக்கண்ணிலிருந்து குருதி கொப்பளித்தது. திண்ணனாரோ தம் இடது கண்ணை தோண்ட முற்பட அன்பனின் துன்பத்தை தரிக்காத இறைவன் தன் கரத்தை நீட்டி திண்ணனார் கைப்பற்றி நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என திருவாய் மலர்ந்து என்றும் தம் உலப்புறம் இருக்கும் பெரும்பேற்றை அளித்தருளினார். அன்று முதல் கண்ணப்பர் என அழைக்கப் பெற்றார். இவரை ஆதிசங்கரர் மற்றும் தேவார முதலிகள் மூவரும், மாணிக்க வாசகரும் சேக்குழாரும், நம்பியாண்டார் நம்பிகளும் போற்றி மகிழ்ந்தனர். காலத்தி இறைவன் மீது நக்கீரர் மிகுந்த பற்று கொண்டிருந்தமையினால் இத்தலத்தில் நடைபெற்ற இந்த வரலாற்றை இந்த நூலில் கூறி மகிழ்கிறார். 5 நாட்கள் திண்ணனார் செய்த பூசை கண்டு வருந்திய சிவகோசரியார் கனவில் இறைவன் சிவபெருமான் தோன்றி அவன் கொடியவன் அல்லவன் என்பதை விவரிக்கும் அழகு சிறப்புடையது. சிறப்புடைய திருக்காலத்தியப்பன் பிறையணிந்த சடைமுடியோடும் கரை அணிமிடற்றோடும் கனல் மழு தடக்கையோடும் நெற்றிக்கண்ணோடும் நிறைந்த திருநீற்றோடும் காளை மீது இவர்ந்து உமாதேவியுடன் காட்சியளித்தான் என்று கூறுகிற நக்கீரரின் வரிகள் இவை. சீரார் திரு காலத்தியுள் அப்பல் பிறையணி இலங்கு புல் சீரார் திரு காலத்தியுள் அப்பல் பிறையணி இலங்கு பின்னி புல் சடைமுடி கரையணி மீடற்று கனல் மடுத்தடக்கை நெற்றி நாட்டத்து நிறை நீற்றாக கொற்றை மால்வேடை உமையொரு மருங்கில் திருவுரு காட்டி அருளி. அந்தணனே, அந்த வேடன் அன்புடன் செய்கின்ற பூஜை எத்தகையது எனில் அவன் சிறந்த மாதவன். அவன் விரும்பி வாழும் இடம் முனிவர்கள் வாழும் வனம். அவன் செருப்படிகள் நான் விரும்பும் பூ. அவனுடைய வாய் அழகிய தூய பொற்குடம். அதில் தங்கியுள்ள நீர் கங்கை நீர். புனலுக்கு இடுகின்ற மாமணி வரிசையான பல் இரத்தினம் போன்றது. அதற்கு இடும் தூமலர் அவனது நா ஆகும். வாயில் உள்ள நீரை விடும்போது உறிஞ்சிய மிசையில் புன்மயிர் தர்பையோடு கூடிய மோதிரமாகும். கற்பகத்து அலருமாகும். அவன் விரும்பி அளித்த இறைச்சி எனக்கு நன்மாதவிருட்ட நெய் பால் அவி உணவாகும். இது எனக்கு உனக்கு அவன் கலந்ததோர் அன்பை காட்டுவேன். நாளைய தினம் நீ பூசையை செய்த பிறகு மறைந்திரு என இறைவன் எழுந்தருளினன் என நக்கீரர் கூறும் அழகு வரிகள் இதோ. பூசனை செய்யோ குணிசிலை வேடல் குணிசிலை வேடல் குணமவையாவன உரிமையில் சிறந்தனல் மாதவன் எழுதுணர் அவனுகந்தியங்கிய இடம் முனிவனமதுவே அவள் அவள் செருப்படியாவன திருப்புரு துவலையே எழிலவள் வாயது தூய பொற்குடமே அதில் தங்கு நீர் கங்கையின் புனலே உணர்கிடு மாமணி அவன் நிறை பல்லே அதற்கிடு தூமலர் அவனது நாவே உப்புணல் விடும்பொழுது உறிஞ்சிய மீதை உப்புணல் விடும் பொழுது உறிஞ்சிய மீதை உண்மயிர் கூசையினு நம்முடிக்கினிதே அவன் தலை தங்கிய சருகிலை தருப்பை போதிந்த அங்குளி கற்பகத்து அலரே அவனுகந்து இட்ட ஈரச்சி எனக்கு நன்மாதவர் இட்ட
நெய்பால் அவியே இதுவனக்குனக்கவன் கலந்ததோ அன்பு காட்டுவன் நாளை நலந்திகள் அருச்சனை செய்தாங்கு இருவென்று இறைவன் எழுது அருளினல். பின்னர் திண்ணனார் வலக்கண்ணை அப்பியதும் இடக்கண்ணில் குருதி வருவது கண்டு தன் கண்ணை அப்பிட அம்பு கொண்டு பாய்ச்ச முற்பட உடனே இறைவன் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்ன இனிமையாக கூறி அதனோடு சிவலிங்கத்திலிருந்து தோன்றிய தடமார் கையால் கண்ணப்பருடைய கையில் உள்ள அம்போடு பிடித்து அருளினன். அவ்வாறு அருளவும் வானத்தில் தேவர்கள் தோன்றி மலர்மழை பொழிந்தனர். வளையொளி பாடகம் துந்துபி முதலியன முழங்கின. தொல்சீர் முனிவரும் ஏத்தனர். திருக்கண்ணப்பர் இன்னிசை வல்லே சிவகதி பெற்றார்கள் என கூறும் நக்கீரரின் அழகுமிக்க வரிகள் இதோ. அன்னவன் தல்கை அம்போடு அகப்பட பிடித்தருளினல் அருளிலு விண்மி செய்வானவர் மலர்மழை போடிந்தனர் வளையொளி பாட மலர்மழை போடிந்தனர் வளையொலி படகம் துந்துபி கரங்கின தொல்சீர் முனிவரும் எத்தினர் இன்னிசை பல்லே சிவகதி பெற்றனல் திருக்கண்ணப்பனே. இனி இறுதியில் ஒரு வெண்பாவில் கண்ணப்பரின் வரலாற்றை சுருக்கி உரைக்கிறார். தாயின் பெயர் தத்தை, தந்தையின் பெயர் நாகன். அவர் பிறந்தது பொத்தப்பி நாடு, ஊர் உடுப்பூர், வேடுவர் குலத்தில் பிறந்தார். அவர் செய்த முன்தவப் பயனால் காலத்திக் கண்ணப்பனாய் நின்றார் அறிவாயாக என கூறி நிறைவு செய்கிறார். தத்தையாம் தாய் தந்தை நாகனாம் தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டுடுப்பூர் வேடுவனாம் தித்திக்கும் சின்னப்பனான் சிறு பேர் செய்தவத்தால் காலத்தீ கண்ணப்பனாய் நின்றான் திருக்காலத்திநாதனை வணங்கியதால் தொழுநோய் நீங்க பெற்றவர் நக்கீரர். எனவே கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாடிய நக்கீரர் அவரது 10வது நூலில் காலத்திநாதனின் அடியவராகிய கண்ணப்பரை போற்றி மகிழ்ந்தார். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என உலகுக்கு காட்டி அருளிய நக்கீரர் சேக்கிழாருக்கு வழிகாட்டிய பெருமை உடையவராவர். நாமும் அடியவர் புகழ் பாடி ஆண்டவன் அருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீரதேவ நாயனாரின் திருக்கண்ணப்பதேவர் திருமரம். இப்பகுதியில் இடம்பெறுவது கல்லாடு தேவ நாயனாரின் திருக்கண்ணப்பதேவர் திருமரம். திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் 20வது நூலாக அமைவது கல்லாட தேவநாயனார் இயற்றியருளிய திரு கண்ணப்பதேவர் திருமரம். 11ஆம் திருமுறையில் ஒரே பெயரில் அமைந்த நூல்கள் 2. அதுதான் கண்ணப்பதேவர் திருமரம். ஒன்று நக்கீரரால் இயற்றப்பெற்றது, மற்றொன்று கல்லாட தேவநாயனாரால் இயற்றப்பெற்றது. கல்லாடம் என்பது திருவாசக வைப்புத்தலங்களுள் ஒன்று. இப்பெயர் பெற்ற தலம் எது என்பதை இன்று நாம் அறிய இயலவில்லை.
இங்கு உமாதேவியாருடன் இறைவன் எழுந்தருளியிருக்கிறான். அந்த இறைவனுக்கு கல்லாடர் என்று பெயர். அந்த பெயரையே தனக்கு கொண்டவர் இவர். பொய்யடிமை இல்லாத புலவர்களில் இவரும் ஒருவர். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவரும் இவரே. அம்பர்கிழான், அருவந்தை, புறையாற்றுக்கிழான், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் ஆகிய மூவரையும் இவர் பாடியிருக்கிறார். இவரால் 38 அடிகள் கொண்ட திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் பாடப்பட்டிருக்கிறது. மரம் என்றால் வீரம் என்பது பொருள். பக்தி உலகில் தொண்டு செய்து நாள் 6 கண் கிடந்து இறைவனுக்கு இந்த வீரச் செயல் புரிந்த கண்ணப்பர் மீது இவர் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக இந்த நூலை இவர் பாடியிருக்கிறார். பாடலின் முதல் பகுதியில் கண்ணப்பரின் இயல்புகளையும் அவரது தோற்றத்தையும் சிறப்பிக்கிறார். கண்ணப்பர் அன்பே உருவு கொண்டு வந்தவர். போழ்ந்த வாரினால் மூடப்பெற்ற கரிய செருப்பை உடையவர். இரத்தம் உலராத உடைவாளை உடையவர். அறையில் தோலால் செய்த கச்சையை உடையவர். தோலாலாகிய நீண்ட பையில் குறுமயிரை திணித்து வாரினால் இழுத்து கட்டிய கைகளை உடையவர். புலியின் வளைந்த நகத்தையும் பன்றியின் வெண்மையான கொம்பையும் மாறி மாறி கட்டிய மாலையை தரித்தவர். நீல நிற மயில் தோகையை நெற்றியில் சூழ்ந்த காட்டுக்குடுமியில் சோழியை கோர்த்து கட்டியிருப்பவர். முடைநாற்றம் வீசும் குடிசையில் வாழ்பவர். வேங்கை புலியை வென்று வாங்கை சூடிய சங்கரனது இனத்தலைவர். இவ்வாறு கண்ணப்பரின் இயல்புகளை கூறும் கல்லாடரின் வரிகளை கேட்போமா? அறிவின் தல்மை உருவு கொண்டனையபல் போழ்வார் போர்த்த காழக செருப்பினல் குருதி புலராஜ் சுரிகை ஏகம் அறையீர் கட்டிய உடைத்தோர் கச்சையல் தோள் நெடும்பையீர் குறுமயிர் திணித்து வாரில் வீக்கிய வரிக்கை கட்டியன் உழுவை கூணுகிர் கேழல் வெள் மறுப்பு மாறுபட தொடுத்த மாலை உத்தரியல் நீலப்பீலி நெற்றி தூழ்ந்த கான குஞ்சி கபடி புல்லினல் முடுகு நாறு குடிலையாக்கையல் வேங்கை வென்று பாகை சூடிய சங்கரன் தன்னின தலைவன். இத்தகைய கண்ணப்பர் ஓங்கிய வில்லும் அம்பும் நல்லனவையாக தாங்கி மலைக்காடுகளில் காற்றைப் போல விரைந்து சென்று அம்பினால் கொன்று பன்றியை அறுத்து கோலில் மாட்டி கொழுந்தீயில் வேக வைத்து நாவில் வைத்து ருசி பார்த்த நல்ல உணவும் தன் தரையில் செருகிய கடவுளுக்கு அணியும் மாலையும் வாயாகிய பாத்திரத்தில் திருமஞ்சன நீரும் கொண்டு காட்டில் வாழும் சிவபெருமானது முடியிலிருந்த பூஜை மலரை செருப்பு காலாலே தள்ளிவிடுவார் என்று மிக அற்புதமாக கூறும் கல்லாடரின் வரிகள் இதோ. நல்லன தாங்கி ஏற்று கல்வனம் காற்றில் நீயங்கே கணையில் வேட்டு கருமாறுத்து கோலில் ஏற்றி கொழுந்தி காட்சி நாவில் வைத்த நாட்போனகமோ தந்தலை செருகிய தந்தலை செருகிய தன்பள்ளி தாமம் வாய்க்கலசத்து மஞ்சன நீரு கொண்டு காண பேருரை கண்ணுதல் காண பேருரை கண்ணுதல் மூடியில் பூசை அடியால் நீக்கி. இவ்வாறு வேறுபட்டு பூசை செய்யும் கண்ணப்பரது அன்பை சிவபக்தியில் குறையாத சிவகோசரியாருக்கு காட்டுவான் வேண்டி முக்கண்களை உடைய சிவபெருமானுக்கு ஒரு கண்ணில் உதிரம் ஒழுகியது.
அப்போதே கண்ணப்பர் கீழே விழுந்து அழுது தொழுது எழுந்து வாய்விட்டு கதறி மூலிகைகளை கொண்டு வந்து சாறு பிழிந்து தடவியும் இரத்தம் வடிவது நிற்கவில்லை. தானே அதற்கு மருந்தென்று மனம் தேறினார். தனது கண்ணை பெயர்த்தெடுத்து அப்பிட இரத்தம் வடிவது நின்றது. ஆனால் அடுத்த கண்ணில், அதாவது இடது கண்ணில் இரத்தம் பெருக ஆரம்பித்தது. தனது மற்றொரு கண்ணையும் அம்பின் நுனியால் அகழ ஆரம்பித்த போது சிவபெருமான் தனது ஒரு கையால் கண்ணப்பரது இரு கைகளையும் பிடித்து, விரைவில் எம் புண் ஆறியது பார்ப்பாயாக, நலம் பெறுவாயாக என இறைவன் நல்லருள் பாலித்தார். இறைவர் தம் திருவடிகளை கண்ணப்பர் வணங்கினார். பிறவியை விரும்பி உழல்கின்ற காரியம் கெட்டுப்போகும். அதாவது அவர் இனி பிறவாவரம் பெற்று இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் என பக்தி பெருமிதத்துடன் அந்த அற்புதமான நிகழ்ச்சியை கல்லாடர் கூறும் வரிகள் இவை. நீங்கா கூனத்து கோசரிக்கு அந்தவன் நேசம் காட்ட முக்கண்ணப்பனுக்கு ஒரு கணில் ஊதிரம் தக்கிணத்திடை இழிதர அக்கணம் அழுது விழுந்து தொழுது எழுந்து அரத்தி உன்மருந்தாற்று போகாதென்று தன்னை மருந்தன்று மலர்கள் அப்ப ஒடிந்தது மத்தை பொன் திருநயனோ ஒடிந்த கண்ணீர் கலூடி பொங்க அற்றுதல்து மத்த கண்ணையோ பகடி தலையால் அகழ ஆண்டகை ஒருகையாலும் இருகை பிடித்து ஒல்லை நம்புள் ஒடிந்தது பாராய் நல்லை நல்லை என பெரும் திருவேட்டுவர் தல் திருவடி கை தோட திருவேட்டுவர்தல் திருவடி கை தோழ கருவேட்டுடல் வீணை காரியம் கெடுமே. திருவேட்டுவர்தல் திருவடி கை தோழ கருவேட்டுடல் வீணை காரியம் கெடுமே. அன்பு தழுவியதே ஆசாரம் என்பதற்கு கண்ணப்பர் வாழ்வு சிறந்த எடுத்துக்காட்டு. தம் எச்சில் நீரால் இறைவனுக்கு திருவஞ்சனம் செய்வித்தமையினால் இன்றும் காலத்திநாதன் சன்னதியில் திருநீற்றுக்கு பதிலாக தீர்த்தம் மட்டுமே பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. கண்ணப்பரின் மரபில் வந்தவர்களே மாதேஸ்வரன் மலைக்கோவில் பூசகர்களாக இன்றும் இருப்பதற்கு கண்ணப்பருடைய சிறப்பே காரணமாகும். தேவார முதலிகளாலும் ஆதிசங்கரர் பட்டினத்தார் போன்றோரும் போற்றி வழிபட்ட கண்ணப்பரை தாமும் வழிபாடும் கல்லாடர் வழி நின்று நாமும் அவ் அடியாரை போற்றுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 27ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீரதேவ நாயனாரின் கல்லாடு தேவ நாயனாரின் திருக்கண்ணப்பத்தேவர் திருமரம். விளக்கமளித்தவர் பரமக்குடி நீ சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.